வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம். அத்தியாயம் 11. அன்று பிற்பகல். சாப்பாட்டு நேரம். ஆஃபீஸில் தனியாக உட்கார்ந்திருந்தாள் மீரா. வேணுகோபால் விட்டு போயிருந்த காலை பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தாள். கொஞ்ச காலமாக அவளுக்கு விற்பனைக்கு உள்ளன என்ற பகுதியை தான் ஊன்றி படிக்கும் வழக்கமாகி விட்டிருந்தது. அவர்கள் வீட்டிற்கு தேவையாக இருந்தது ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோ. உலக செய்திகள், ஊர் நடப்பு ஒன்றுமே தெரியாது வாழ்வது மிகவும் சிரமமாக இருந்தது. அதுவும் கஸ்தூரிக்கு சினிமா பாட்டுகளை கேட்பதற்கு மிகவும் ஆசை. உடனடியாக அதை சீட்டி அடிக்க பழகி கொள்வதில் இன்னும் அதிக ஆசை. அவனது பிறந்த நாளுக்கு தன் பரிசாக ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவை வாங்க அவள் விரும்பினாள். 3 மாத காலமாக சிரமப்பட்டு ஒரு 100 ரூபாய்களை சேர்த்து வைத்திருந்தாள். அந்த விலைக்கு யாராவது ஒரு பழைய ரேடியோவை விற்க மாட்டார்களா? ஆவலுடன் தேடி பார்த்து கொண்டிருந்தாள். முனிரத்தினம் காலனி அவுட் ஹவுஸிலே அவர்கள் குடியேறி 3 மாதங்கள் சென்று விட்டன. இரு பக்கத்து குடும்பத்தினரும் பாராமுகமாக இருந்தனர். ஆனால் அவளுக்கு அந்த காலனியில் அநேக நண்பர்கள் விரைவில் ஏற்பட்டுவிட்டனர். அவர்களுக்கு உதவும் ஆவலுடன் வந்தனர். பூங்கோதைக்கு மீரா மீது அன்பு. கபடமற்றவள் அவள். வயதில் மீராவை விட கொஞ்சம் பெரியவள். அந்த காலனியிலும் சுற்று வட்டாரத்திலும் காய்கறி விற்பனை செய்து கொண்டிருந்தாள். விடியுமுன் கூடையுடன் மீராவிடம் வர தொடங்கினாள். உன் பட்டு கையாலே போடி பண்ணி வேண்டிய காய்களை எடுத்துக்கோ, ஏதாச்சும் கொடு என்பாள் அவள். பாடுபட்டு உழைக்கும் ஒரு ஏழை பெண் அவள். அவளுடைய கருணையைத்தான் தன் சுயநலத்திற்கு உபயோகிக்க மீராவுக்கு மனம் இருந்ததில்லை. அதிகமான காய்களை அள்ளி வைத்து விட்டு போகும் பூங்கோதைக்கு தினம் ஒரு டம்ளர் சூடான காஃபியை கொடுத்து தனது கடனை நிவர்த்தித்து கொண்டாள் மீரா. இப்படி ஒரு சிநேகிதி அவளுக்கு. அடுத்தபடி வீட்டின் சொந்தக்காரி ஜானம்மாள் வந்த சில நாட்களிலேயே மீராவை அவளுக்கு பிடித்துவிட்டது. இறந்து போன தன் பெண்ணின் ஞாபகம் அடிக்கடி வந்துவிடும். மீரா அவள் சாயலாக இருப்பதாக அவளுக்கு ஒரு பிரமை. அதில் தோன்றிய பரிவு. அவள் மீராவிடம் உறவு கொண்டாடினாள். அவளது பேத்தி மல்லிகா மீரா அக்கா என்ற ஆசையுடன் உறவு சொல்லி ஒட்டி கொண்டு விட்டாள். பக்கத்து வீட்டு தாத்தா கங்காதரனுக்கு இந்த இளைய ஜோடிகள் மீது அனுதாபம். மனைவி மீனாட்சியுடன் அவர் தொடங்கிய அந்த காலத்து வாழ்வை அவர்கள் ஞாபகப்படுத்தியதால் விளைந்த கனிவு. தாம் படிக்கும் பத்திரிகை புத்தகங்கள் எல்லாவற்றையும் மீராவுக்கு படிக்க கடன் கொடுத்து மகிழ்ந்தார் அவர். மீனாட்சி பாட்டி வீட்டில் கிடந்த காலி டப்பா பாட்டில்களை வாரி கொடுத்து அவள் குடித்தனம் அமைக்க உதவினாள். சாமான்களை எங்கே மலிவாக வாங்கலாம், பால் டெப்போ கார்டுக்கு பதிவு செய்து கொள்வது, ரேஷனுக்கு எழுதி போடுவது, கேஸ் அடுப்புக்கு ரிஜிஸ்டர் செய்வது என பல விஷயங்களுக்கு எதிர் வீட்டு யமுனாபாய் உதவினாள். மீராவுக்கு சொந்த முயற்சியும் மனதிடமும் அதிகம் இருந்தன. சுபாவத்தில் அவள் மிகவும் சுறுசுறுப்பான பெண். வீட்டை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்ற ரசனை மிக்க கனவுகள் அவளுக்கு இருந்தன. மந்த வெளியில் தன் குடும்பத்துடன் இருந்தபோது அவள் இஷ்டப்படி வாழ வசதியும் வாய்ப்பும் இருக்கவில்லை. அவள் மன்னி பெரிய சோம்பேறி. சாமான்களை ஆங்காங்கே போட்டு விடுவாள். எடுத்து வைக்காத அசட்டியாகவும் இருந்து விடுவாள். அம்மாவின் வேலையிலும் சுத்தம் போதாது. சமைத்த பாத்திரங்களை மூடி வைக்க மறந்து விடுவாள். சமையலறை எப்பொழுதும் அசுத்தமாகவே இருக்கும். பொங்கினோம், சாப்பிட்டோம், தூங்கினோம் என்று ரசனையற்ற ஒரு வாழ்க்கை. தனி கொடுத்தனம் செய்ய வாய்ப்பு ஏற்பட்டதும் மீரா தன் கைவண்ணத்தை செயல்படுத்த தொடங்கினாள். அயல் நாட்டுக்காரர் குடும்பம் நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. உபயோகித்த வீட்டு சாமான்கள் விற்பனைக்கு உள்ளன. பத்திரிகையில் விளம்பரத்தை கண்டதும் கஸ்தூரியுடன் அங்கு விரைந்தாள். நல்ல சாமான்கள் பல சடுதியில் விற்பனையாகிவிட்டிருந்தன. 2 மரக்கட்டில்கள், ஒரு சிறு மேஜை, ஒரு புத்தக அலமாரி மொத்தமாக கொள்ளை வடிவாக அவளுக்கு
கிடைத்துவிட்டன. படுக்கை அறையில் கட்டில்களையும் புத்தக அலமாரியையும் போட்டு நிறைத்து விட்டாள். முன்னறையில் அந்த மேஜை நாட்காலிகளை போட்டு அழகுபடுத்தினாள். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இன்னொரு விளம்பரத்திலிருந்து சில பழைய சாமான்கள் கிடைத்தன. 2 பிரம்பு நாட்காலிகள், ஒரு டீப்பாய், 2 மோடாக்கள், எல்லாம் 30 ரூபாய்க்கு வாங்கிவிட்டாள். முன்னரையும் சாமான்களால் நிறைந்துவிட்டது. மிகவும் மலிவு விலையில் கொஞ்சம் வாங்கி ஜன்னலுக்கும் வாசற்படிக்கும் திரை போட்டு விட்டாள். தலையணை, படுக்கை, போர்வை என்று வேண்டிய முக்கியமான பொருள்களையும் தேடி தேடி வாங்கி சேர்த்து கொண்டு விட்டாள். இவ்வளவையும் அவள் சம்பளம் ஒன்றினால் மட்டும் சாதித்திருக்க முடியாது. அவளுக்கு திருமணம் பரிசாக ஆபீஸில் பணம் திரட்டி ஒரு செக்காக கொடுக்க வேணுகோபால் ஏற்பாடு செய்திருந்தார். திருமணமான சில நாட்களுக்கு பிறகு ஆபீஸில் அவளுக்கு ஒரு சின்ன பார்ட்டி. எங்களுக்கு முன்னாடி மாலை போட்டு கொள்ளுங்கள், நாங்கள் அந்த காட்சியை பார்க்கவில்லை என்று பரிகசித்து 2 பூமாலைகளை அவர்கள் கையில் கொடுத்து அந்த பார்ட்டியில் ரொம்ப வேடிக்கை செய்தார் கண்டிப்புக்காரர் வேணுகோபால் கூட. அப்போது கிடைத்த கல்யாண பரிசு 200 ரூபாய் செக் அவர்கள் குடும்பம் ஆரம்பிக்க மிகவும் உதவியாக இருந்தது. டெலிஃபோன் மணி அடித்தது. பேப்பரை வைத்துவிட்டு அதை எடுத்தாள். ஹலோ, சுதர்சன் ரப்பர் ப்ராடக்ட்ஸ். மீரா முடிக்கும் முன் சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா என்று அந்த காலத்தில் வந்த சினிமா பாடலை சீட்டி அடித்தான் மரப்புறத்தில் இருந்த கஸ்தூரி. மீரா சிரித்து விட்டாள். உங்களுக்கு வேலை இல்லையா ஃபோன் செய்ய? அப்படி அவசர செய்தி என்ன? கடிந்து கொண்டாள். உன்னை இன்று சினிமாவுக்கு அழைத்து போவதுன்னு தீர்மானித்தேன். ஒரு படம் கூட இதுவரை பார்க்கவில்லை என்ற குறை உனக்கு கூடாது பார். எனக்கு எந்த குறையும் இல்லை. நமது பட்ஜெட்டிற்கு இந்த மாதம் சினிமா கட்டுப்படி ஆகாது. வேண்டாம், நான் வெளியில் சாப்பிடுவது கூட கட்டுப்படி ஆகாதுன்னு தினம் டிஃபன் பொட்டலத்தை என் தலையில் கட்டி அனுப்புகிற நீ ஆனாலும் சிக்கனக்காரி. கையில் காசு இல்லாட்டா நமக்கு யார் கொடுப்பார்கள்? நீ கொடுத்த டிஃபன் அந்த கதம்ப சாதம் ரொம்ப ஜோர். நீ சமையலிலும் கெட்டிக்காரி. போதும் புகழ் மாலை, ஃபோனை வையுங்கள். சிரித்து கொண்டே அவள் ஃபோனை வைத்தாள். கஸ்தூரியின் குரலை கேட்கவும் அவனிடம் கொஞ்சி பேசவும் அவளுக்கும் ஆசைதான். ஆனால் அது ஆஃபீஸ் ஆயிற்றே. சிட்டுக்குருவி எத்தனை பொருத்தம்! அந்த சின்னஞ்சிறு வீட்டில் அவர்கள் இருவரும் 2 சிட்டுக்குருவிகளாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கஸ்தூரி விளையாட்டும் வேடிக்கையும் நிறைந்தவன். பேச்சில் நகைச்சுவை, செய்கையில் குறும்புத்தனம். ஓய்வு நாட்களில் அவன் தீராத விளையாட்டு பிள்ளையாகி அவர்களது வாழ்க்கையை இனிக்க செய்து கொண்டிருந்தான். சிந்தனைகளை உதறிவிட்டு அவள் எழுந்திருந்து முகத்தை கழுவி சீர்படுத்தி கொண்டு ஆசனத்தில் வந்து உட்கார்ந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தது. கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு மெல்ல உள்ளே நிழ கிழவரை கண்டதும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. மந்தை வெளியில் அவர்கள் வசித்த தெருவில் இருந்த காமாட்சி அம்மாள் கணவர் ஆனந்தராமன். காரியமில்லாமல் அவர் அங்கு வரமாட்டார். சௌக்கியமா விசாரித்து கொண்டு எதிரே கிடந்த நாட்காலியில் அமர்ந்தார். சௌக்கியம். ஆமாம், இங்கே எங்கே வந்தாப்புல? இந்த பக்கம் வர எனக்கு என்னம்மா வேலை? உங்கள் அம்மா இந்த கடிதாசியை உன்னிடம் நேரே கொடுத்து விட்டு வர சொன்னாள். உன்னை ஆளாக்கி படிக்க வச்சு முன்னுக்கு கொண்டு வந்தாள் உன் தாய். அவளை அம்போனி விட்டுட்டு நீ பாட்டில் வந்துட்ட. ஒரு கடித உரையை அவளிடம் கிழவர் நீட்டினார். மீராவுக்கு ஆத்திரமும் கோபமும் பொத்து கொண்டு வந்தன. காஃபியா கூல்ட்ரிங்க்ஸா ஏதாவது சாப்பிட்றீங்களா? பற்களை கடித்து கொண்டு கேட்டாள். கடிதத்தை வாங்கி மேஜை அறைக்குள் வைத்து கொண்டாள். கூல்ட்ரிங்க்ஸ் தான் வேணும். ஐஸ் போட்டு ஜில்லுன்னு எடுத்துட்டு வர சொல்லு. ஹீஹி. கோர பற்களை காட்டிக்கொண்டு அவர் சிரித்தார். தாகத்தை தீர்த்து கொண்ட கிழவர் லேசில் அசையவில்லை. ஓர் உலக கதைகளை பேசி அறுத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். மீராவால் பொறுக்க முடியவில்லை. கடிதாசிக்கு பதில் அம்மாவுக்கு நான் போட்டு விடுகிறேன், நீங்கள் வந்து சிரமப்பட வேண்டாம் என்றாள். அதற்கெல்லாம் மசியும் ஆசாமி அவர் அல்ல. சொல்ல மறந்துட்டேன். உங்கள் அம்மா உன்கிட்ட 10 ரூபாய் வாங்கி வரும்போது ஒரு டசன் சாத்துக்குடி பழமும் ஒரு சீப்பு மலை வாழையும் வாங்கிட்டு வர சொன்னாள். ஈஹி.
மறுபடியும் வந்த கோரப்பற்களின் தரிசனம். தலையில் அடித்து கொள்ள மாட்டாத எரிச்சல் மீராவுக்கு. போயும் போயும் இந்த வம்புக்கார தொண கழத்தையா? அம்மா தூது அனுப்ப வேண்டும். 10 ரூபாய் கைவசம் இல்லை, 5 தான் இருக்கு. அம்மா கேட்டதில் பாதியை வாங்கி கொண்டு போங்கள். ஆஃபீஸ் டைம், அப்புறம் பார்க்கிறேன். பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்து கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக கண்ணாடி கதவை திறந்து விட்டாள். கிழவர் மெல்ல எழுந்து சென்று விட்டார். அவளுக்கு இடையே ஒரு சந்தேகம். உண்மையில் அம்மா அவரை பழங்கள் வாங்கி வர சொன்னாளா? தாயின் கடிதத்தை உடனே படிக்க அவளுக்கு நேரம் இருக்கவில்லை. மாலை ஆஃபீஸ் கலைந்து எல்லோரும் போன பின்பு அதை எடுத்து படித்தாள். மீராவுக்கு அம்மா ஆசீர்வாதம். நீ இங்கே நம் வீட்டுக்கிட்டேயே வந்துட்டாய் என்று கேள்விப்பட்டேன். பெற்ற தாயையும் கூட பிறந்த சகோதரனையும் உதறிவிட்டு அவனுடன் கூட போனதை பற்றி கூட நான் வருத்தப்படவில்லை. எல்லார் முன்னிலையிலும் எங்களை நீ அவமானப்படுத்தி விட்டியே, அதை நினைச்சு அழுது எனக்கு உடம்புக்கு வந்துவிட்டது. இரத்த அழுத்தம் அதிகமாகிவிட்டதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டார். வைத்தியத்திற்கு செலவழிக்க பணம் இல்லை. குழந்தை அவன் ஒருத்தன் சம்பாதிப்பது சாப்பாட்டுக்கே போதாது. இதை கண்டவுடன் ஒரு 100 ரூபாய் அனுப்பினால் நான் பிழைப்பேன். இல்லாவிட்டால் உன் தாயை என்ற புண்ணியத்தையும் நீ கட்டி கொள்வாய். பார்வதி. கடிதத்தை படித்துவிட்டு கோபம், ஆத்திரம், துக்கம் என்ற உணர்ச்சி குழம்பில் தத்தளித்தாள் மீரா. கஸ்தூரியிடம் அந்த கடிதத்தை காட்ட அவளுக்கு துணிவில்லை. யாரிடம் இதை பற்றி ஆலோசிப்பது என்றும் அவளுக்கு புரியவில்லை. உள்ளத்திலே பெரும் போராட்டம். மறுநாள் காலை ஒரு முடிவிற்கு வந்தாள். வேணுகோபாலிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு டீ பிரேக் போது வெளியே சென்றாள். பாடுபட்டு கஸ்தூரியின் பிறந்த நாள் பரிசிற்காக அவள் சேர்த்து வைத்திருந்த அந்த 100 ரூபாயையும் பார்வதிக்கு மணி ஆர்டர் செய்துவிட்டு திரும்பினாள். அன்று இரவு கஸ்தூரியின் முகத்தில் கவலை படர்ந்திருந்தது. என் கல்லூரி விலாசத்திற்கு அம்மா கடிதம் போட்டிருந்தாள். அவளுக்கு உடம்பு சுகமில்லையாம். இனி அதிக நாட்கள் வாழ மாட்டோம் என்ற கவலை வந்துவிட்டதாம். நம்மை பார்க்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறதாம். மீராவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. இரக்கமாக அவனை பார்த்தாள். அம்மாவுக்கு உடம்பு அதிகமாகி கொண்டு விட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஏற்கனவே டயாபட்டிஸ் வியாதிக்காரி. சமீபத்தில் இருதயம் பலவீனமாக்கி படுத்திருந்து எழுந்தவள். வயது வேறு. அவள் ரொம்ப நாள் இருக்க மாட்டாள். கஸ்தூரியின் குரல் தடைப்பட்டது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? வேண்டுமானால் நீங்களாவது ஒரு நடை போய் அம்மாவை பார்த்துவிட்டு. மீரா நிறுத்தினாள். முடியாது மீரா, நமது பட்ஜெட் அதற்கு இடம் கொடுக்காது. உனது கஷ்டம் எனக்கு தெரியாதா? நான் என்ன அத்தனை மடையனா? நீ எனக்காக எத்தனை பெரிய சுமையை தூக்கி கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள்ளாதவனா? நீயும் நானும் கும்பகோணம் போய் வருவதென்றால் குறைந்தது ஒரு 100 ரூபாயாவது வேண்டாமா? அதனால் அம்மாவுக்கு இப்போது நான் பதில் போட மாட்டேன். பின்னால் பார்த்து கொள்ளலாம், விரக்தியாக சொன்னான் அவன். நெஞ்சின் மீது யாரோ சமற்றியால் அடித்து விட்டது போன்ற ஒரு வேதனை மீராவுக்கு. அவள் யாருக்கு தன் கடமைகளை செவனே செய்வாள்? பெற்ற தாய்க்கா, கணவனுக்கா? குற்ற உணர்விலே பேச முடியாது திணறினாள்.